பாலஸ்தீனம் அப்படின்ற ஒன்று இருக்கக்கூடாது மேப்பில், அழிக்கப்படணும். இப்போ வந்துட்டு வெஸ்ட் பேங்க்கு, காசா ஸ்ட்ரிப் இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி பாலஸ்தீன பகுதிகள். அதில் வெஸ்ட் பேங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி இப்போ சுருக்கப்பட்ட மிச்ச பகுதியிலே வந்துட்டு பாதியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார காலத்தில் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நிவாரணப் பொருட்கள்லாம் ஒழுங்காக போய் சேரணும்னா 14,000 குழந்தைங்க செத்து போகக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் நிறுத்தினாங்க இஸ்ரேல். உலக நாடுகள் வாயை புத்திட்டு இருக்குது. அமெரிக்கா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இவ்வளவுதான். இவங்களுக்கு வந்துட்டு இந்த பயங்கரவாத நடவடிக்கை அப்படின்றது சாக்கு. இவங்க பண்ணதெல்லாம் என்னது பாலஸ்தீனத்தின் மேலே. அதான் வந்துட்டு அண்டோனியோ கட்டாரஸ் சொன்னார். என்ன சொன்னார்? ஐநாவுடைய பொதுச் செயலர் 14,000 குழந்தைங்க சாகக்கூடிய நிலைன்னு சொல்றதுனால இப்போ அனுமதிக்கிறான். அது எவ்வளோ தான் அனுமதிப்பான்? கேட்டால் சொல்லுவோம் இதெல்லாம் அமாசுக்கு போகுது அப்படிமா. இதே தான் ஸ்ரீலங்காரையும் சொன்னான். நாங்கள் எது கொடுத்தாலும் அது புலிகளுக்கு போகுது அப்படின்னா. அங்கே மக்கள் அரசுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் ரீதியான அரசுகள் சொல்லப்போனால் ஈரானை சொல்லலாம். அது கூட மதவாத தலைமையில் தான் அது இருக்குது. அப்படி இருக்குது. ஈராக் இப்படி தான், சில நாடுகள் தான். இங்கே இதாண்ட ஜோர்டன் எடுத்துக்கிட்டேன்னா ஜோர்டன் அரசர் தான். அவங்களாம் எப்படின்னா என்னைக்கு வந்துட்டு நரசிம்மராவ் பீரியடில் நம்ம வந்துட்டு அணிசர நாடுகள் அப்படின்ற ஒரு அமைப்பை கரைச்சிட்டு அமெரிக்கா சார்பாக போனோமோ, இந்த திறந்த சந்தை பொருளாதாரத்துக்கு போனோமோ, உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தத்துக்கு போனோமோ, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போயிட்டோமோ, அன்றைக்கி இந்தியா வந்துட்டு தன்னுடைய நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன். வணக்கம் சார். வணக்கம். காசாவின் கடைசி நிமிடங்கள், காசாவில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், இஸ்ரேல் காசாவை முழுமையாக கைப்பற்றி தரைமட்டமாகிட்டு பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் அத்தனையுமே தரைமட்டமாக்கப்பட்டன அப்படின்றது செய்திகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். நீங்களும் சொல்லியிருக்கீங்க அது ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும், உடனேலாம் முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட சீஸ்ஃபயர்லாம் பேசினாங்க, ஒரு சுமூக நிலைக்கெல்லாம் வந்ததையும் நம்ம பேசணும். அதன் பிறகு மீண்டும் இப்போ காசா தரைமட்டமாக்கப்பட்டதன் பின்னணி என்னவா இருக்குது? எதனால் இப்படி ஒரு கோர தாண்டவம் அங்கே நடந்திருக்கு? நம்ம தான் முதல்ல பேசணும். இது வந்துட்டு பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுடைய ஒரு பிளான். இது இஸ்ரேலுடைய ஒரு பிளானு. பாலஸ்தீனம் அப்படின்ற ஒன்று இருக்கக்கூடாது மேப்பில், அழிக்கப்படணும். இப்போ வந்துட்டு வெஸ்ட் பேங்க்கு, காசா ஸ்ட்ரிப் இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி பாலஸ்தீன பகுதிகள். அதில் வெஸ்ட் பேங்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி இப்போ சுருக்கப்பட்ட மிச்ச பகுதியிலே வந்துட்டு பாதியை வந்துட்டு பார்த்திங்கன்னா கபலீகரம் பண்ணி அங்கே இஸ்ரேலிய குடியேற்றங்கள்லாம் பண்ணி யூதர்களை குடியேற்றிட்டான். முடிஞ்சு போச்சு. அவங்கள மேலே அடிக்கடி தாக்குதல்லாம் பண்ணிக்கிட்டு சாவடிச்சிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கத்தில் இந்த காசா ஸ்ட்ரிப்பை முழுமையாக அழிச்சிருக்குது. அவ்வளோதான் அவனுடைய வேலை. அழிச்சிட்டு இது எனக்கான செக்யூரிட்டி பஃபர். இந்த இடத்துலேருந்து எனக்கு எந்த த்ரெட்டும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எந்த தாக்குதலும் வராது. அவங்களுடைய மொழியில் சொல்லப்போனால் எந்த பயங்கரவாத நடவடிக்கையும் இருக்காது. அதுக்காக நான் எல்லாத்தையும் அடிக்கிறேன். ஏன் அடிக்கிறேன்? எல்லாம் வந்துட்டு ஹமாஸ்க்காக தான் நான் அடிக்கிறேன். ஹமாஸுடைய ஹைட் அவுட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 356 சதுர கிலோமீட்டரையும் பம்பாட் பண்ணியாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல் அடித்தாச்சு, பள்ளிக்கூடங்கள் அடித்தாச்சு, நிவாரண முகாம்களை அடித்தாச்சு, ஐநாவினுடைய மற்ற இடங்களெல்லாம் அடித்தாச்சு. எல்லாத்தையும் திட்டமிட்டு குறி வச்சு தாக்குறான். எங்கெல்லாம் போய்ட்டு மக்கள் இருப்பாங்க. அதனால் செத்தவர்கள் அப்படின்றவங்க பல்லாயிரக்கணக்கான பேர், 60,000 கிட்டத்தட்ட கவுண்ட் வந்துருச்சு. பெரும்பான்மை இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைகளும் பெண்களும் தான். அப்படி தான் செத்து போயிருக்காங்க. முந்தா நாள் நடத்த ஒரு பம்பார்ட்மெண்ட்டு 150 பேர், நேற்று நடத்த குண்டு வச்சு 60 பேர், சகட்டு மணிக்கு சாவடிக்கிறான் குண்டுகளை போட்டு. எந்த விதமான இந்த இனமாக ஹிட்லரால் வந்துட்டு இன அழித்தலுக்கு ஆளாக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு, ஆச்சரியத்தோடு கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்களுடைய தாக்குதல் வந்துட்டு அவ்வளவு கொடூரமாக நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த நேரம் நீங்கள் கேள்வி கேட்குற நேரத்தில் ஒரு பெரிய கிரைசிஸ் உலகமே அதான் பேசிகிட்டு இருக்குது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவெல்லாம் எதுவும் கிடையாது, சமைச்சு போடுறதுக்கும் இடம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வெளியிலேருந்து வரக்கூடிய நிவாரணப் பொருட்கள் தான். அதுதான் அங்கே வந்துட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு வாங்குதுங்க. ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு வாங்குதுங்க. இந்த ஒரு வார காலத்தில் இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே நிவாரணப் பொருட்கள்லாம் ஒழுங்காக போய் சேரணும்னா 14,000 குழந்தைங்க செத்து போகக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு தான் நிறுத்தினாங்க இஸ்ரேல். உலக நாடுகள் வாயை புத்திட்டு இருக்குது. அமெரிக்கா ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான்.
இவ்வளவுதான். இவங்களுக்கு வந்துட்டு இந்த பயங்கரவாத நடவடிக்கை அப்படின்றது சாக்கு. இவங்க பண்ணதெல்லாம் என்னது பாலஸ்தீனத்தின் மேல. அதான் வந்துட்டு அன்டோனியோ கெட்டாரஸ் சொன்னாரு. என்ன சொன்னாரு ஐநாவுடைய பொதுச் செயலர்? ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி ஹமாஸ் தாக்குதல் ஒன்றும் வெற்றிடத்திலிருந்து வரல. நீ நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியா தான் வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அப்புறம் சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பண்ணாங்க. என்ன அழித்தல் அப்படின்னு. இப்போ பாலஸ்தீன அழித்தல் அது. முழுமையாக பாலஸ்தீனமே இல்லாமல் அப்படியே ரபுள் ஆக்கிடுறது. உடனே இதுக்கு வந்துட்டு ஒரு ஒத்து உதறதுக்கு வந்துட்டு ட்ரம்ப் இருக்காரு. அந்த இடத்த ஒரு பூலோகத்தினுடைய சொர்க்கமாக நான் மாற்றி இது பண்ணுவேன். அது வரைக்கும் அங்கே இருக்கிற பாலஸ்தீனர்கள் எல்லாம் இஸ்லாமிய நாடுகள் வந்துட்டு அவங்கள கூட்டிக்கணும். நான் எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கிட்டு நான் அதை அழகான ஒரு பூமியாக்கி காட்டுறேன். இப்படின்னு ஒரு மென்டல் இந்த பக்கம். இவர் தான் போரை நிறுத்துகிறவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். எப்படி இருக்குது இந்த உலக நாடுகளுடைய நிலவரம்? உள்ளபடியே நொந்து தான் பேசுகிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். 21ஆவது நூற்றாண்டு அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்க பிடிச்சாங்க, பணைய கைதிகளை பிடிச்சாங்க. நீயும் தாக்குதல் நடத்துகிறேன். எவ்வளோ காலம் தாக்குதல் நடத்துவேன்? அவங்க 1500 பேர் கொண்டாங்க அப்படின்னா அதுக்காக ஒட்டுமொத்த இடத்தையும் அடிப்பியா? அப்போ இதுக்கு காரணம் என்ன? உனக்கு இருக்கக்கூடிய ஆயுத பலம், உனக்கு இருக்கக்கூடிய பின்னணி அமெரிக்கா, அவ்வளோதான். வேறு எந்த நாடும் இது பண்ணலை. இன்றைக்கி இங்கிலாந்து, பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, போலண்டு எல்லா நாடுகளுமே வந்துட்டு இஸ்ரேலை கண்டிச்சிட்டாங்க. ஆனால் உடனே எவனும் வந்துட்டு காப்பாற்றிட போகிறதில்ல. அது வேறு கதை. ரஷ்யாவும் காப்பாற்றாது, சீனாவும் காப்பாற்றாது. ஓரளவுக்கு எதிர் தாக்குதலுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த ஈரான் இப்போ பசாத்தான் இருக்கிறான். எல்லாருமே ஒரு அமைதியாக தான் இருக்கிறாங்க. அதுதான் இங்கே வந்துட்டு ரொம்ப அபாயகரமான ஒரு விஷயம். இப்படி கடமையை ஆயுதத்தை வச்சுக்கிட்டு கடமையை செய்யணும். இப்போ இந்தியா அதில் வந்துட்டு நல்லா செஞ்சிச்சு. அவங்க அடிச்சுட்டு போனாங்க. இது தொடருது. இது தொடராது இருக்கணும்னா முகாம் நான் எந்த அளவுக்கு நான் ரெடியாக இருப்பேன்றதுக்கு ஒரு அறிகுறியாக தான் வந்துட்டு ஆப்ரேஷன் செந்தூர் வச்சு அடித்து நிறைவினாங்க. ஆனால் அது போதுமானது இல்லைன்றது நம்மளுடைய கருத்து. அதோட அது நிற்காதது போச்சு. எந்த மாதிரியாவது செஞ்சாங்க. ஆனால் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. எல்லா இடத்தையும் அடித்து விடணும். அப்படிதான். ஏன் அவங்களால என்ன பண்ண முடியும்? பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இஸ்ரேலுக்கு எதிரி அப்படின்ற பருவத்தை வச்சுக்கிட்டு இஸ்ரேல்லே உங்களுக்கு இதுக்கு எதிர்பார்க்கு. அப்படி இருந்தும் குண்டு வீசுகிறாங்க, கொள்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐநாவினுடைய நிவாரணப் பொருட்கள் நூற்றுக்கணக்கான லாரிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ அது வரக்கூடிய பகுதிகளுக்கு குண்டு வீசுறதுக்கான திட்டத்தோட இஸ்ரேல் அடுத்த கட்ட தாக்குதல் நடவடிக்கைக்கு போகிறான். இப்போ இந்த நிவாரணப் பொருட்கள்லாம் போகுதுன்னா அது எவ்வளோ நாள் போகுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எவ்வளோ ஏற்கனவே தடுத்து வச்சிருந்தானே. இப்போ சர்வதேசத்தினுடைய ப்ரெஷர் இந்த மாதிரிலாம் சொல்லி 14,000 குழந்தைங்க சாகக்கூடிய நிலைன்னு சொல்கிறதுனால இப்போ அனுமதிக்கிறான். அது எவ்வளோ தான் அனுமதிப்பான்? கேட்டால் சொல்லுவோம் இதெல்லாம் அம்மாசுக்கு போகுது அப்படிப்பான். இதே தான் ஸ்ரீலங்காரையும் சொன்னான். நாங்கள் எது கொடுத்தாலும் அது புலிகளுக்கு போகுது அப்படின்னா அப்படிதான் சொல்லி அடிச்சு. அதே நிலை தானே. அதே ஃபார்முலா தான். அங்கே எப்படி முள்ளிவாய்க்காலில் போட்டு அழிச்சானோ அதே தான் நீங்கள் வந்து காசா ஸ்ட்ரிப்பில் நடக்குது. இல்லை அந்த அந்த குழந்தைகளுக்கு போகக்கூடிய அந்த பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சில விஷயங்கள் கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு அவங்க அடிச்சுக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இதை விட மோசமாக தான் இப்படி கையெழுத்து நின்றுட்டு இருந்தாங்க ஜெர்மனியினுடைய முகாம்கள் எல்லாம். ஆனால் உலகமே அவங்களுக்காக குரல் கொடுத்துச்சு. அதனால தான் அன்றைக்கி அவங்க இருக்கிறாங்க உயிரோட. இல்லாட்டி அன்றைக்கி இஸ்ரேலோட வந்துட்டு எல்லோரும் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா யூத என்ன அப்படின்றது வந்துட்டு ஹிஸ்டரிக்கு தான் போயிருக்கும். ஆனால் அவங்க எப்படி செய்கிறாங்க பாருங்கள். இதே இஸ்ரேல் தான் வந்துட்டு அங்கே இலங்கையிலையும் கூட தமிழர் அடிப்புக்கு வந்துட்டு துணை நின்றாங்க. திடீர் அமைதிக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா ஈரான் போன்ற நாடுகள் ஒன்றும் இல்லை. ஈரான் போன்ற நாடுகள்லாம் கூட வந்து பேசிட்டு இருந்தாங்க, இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஈரானுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இஸ்லாமிய நாடுகள் கூட பெரிய அளவில் அதை எதுவுமே பண்ணலை. இஸ்லாமிய நாடுகள் நம்ம பேருக்கு சொல்கிறோம். அந்தந்த நாடுகளில் வந்துட்டு இதுக்கு ஆதரவான ஒரு கொதிநிலை இன்னைக்கு இருக்குது. ஏன் மேற்கத்திய நாடுகளில் கூட இருக்குது. என்ன கஷ்டம் அப்படின்னா இந்த அரபிய நாடுகள் எல்லாமே வந்துட்டு ராஜாக்கள். இவங்க எல்லாமே சவுதி கிங்டம், கட்டாரு கிங்டம், அப்புறம் வந்துட்டு எமிரேட்ஸ் ஒன்று, இப்படி எல்லாம் கிங்டம்ஸ் தான். அங்கே மக்கள் அரசுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் ரீதியான அரசுகள் சொல்லப்போனால் ஈரானை சொல்லணும். அது கூட மதவாத தலைமையில் தான் அது இருக்குது. அப்படி இருக்குது. ஈராக் இப்படி தான் சில நாடுகள் தான். இங்கே இதாண்ட ஜோர்டன் எடுத்துக்கிட்டேன்னா ஜோர்டன் அரசர் தான். அவங்களாம் எப்படின்னா ஜனநாயக எழுச்சி வந்துடக்கூடாது, வந்துருச்சுன்னா நம்ப இருக்க மாட்டோமே அப்படின்றதுக்காக தான் அவங்க அமெரிக்காவோட இருக்கிறாங்க. ஸோ இந்த கவசத்தை பயன்படுத்திட்டு தான் இஸ்ரேல் இதை அழிக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. இப்போது சவுதி அரேபியா கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதமும் ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதமும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னோம்னா இஸ்ரேல் நிர்மூலமாயிடும். ஒன்றும் இருக்காது. அவ்வளோ ஆயுதம் வாங்குறாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு டீல் போடுறாரு. $450 பில்லியன் வந்துட்டு அந்த சவுதி இளவரசரும் இங்கேருந்து போன ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப்பும் அந்த இராணுவ ஒப்பந்தம் போட்டாங்க. ஸோ
இவ்வளோ பெரியது. ஆனால் அது எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு என்ன, அங்கேருந்து ஒரு ஜனநாயக எழுச்சி வந்துடக்கூடாது, நம்ம அழிஞ்சிடக்கூடாது. அதுக்காக அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அவ்வளோதான். இந்தியாவுடைய நிலைப்பாடு இப்போ என்னவா இருக்கு? ஏன்னா இந்தியா இப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னு ஒன்று நடந்து இருக்கும்போது, அவங்க ஒரு போர் அப்படின்னு நடக்குது. அதுவும் போர் இது ஒரு ஒரு பக்கமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது இந்திரா காந்தியோ இல்லை ராஜீவ் காந்தியோ இல்லை விபி சிங்கோ இருந்திருந்தா இந்நேரம் உலகத்தினுடைய கருத்தை வந்துட்டு இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாக போயிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு மோடியில் இருக்கிறாரு. என்னைக்கு வந்துட்டு நரசிம்மராவ் பீரியடில் நம்ம வந்துட்டு அணிசரா நாடுகள் அப்படின்ற ஒரு அமைப்பை கரைச்சிட்டு அமெரிக்கா சார்பாக போனோமோ, இந்த திறந்த சந்தை பொருளாதாரத்துக்கு போனோமோ, உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தத்துக்கு போனோமோ, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு போயிட்டோமோ, அன்றைக்கே இந்தியா வந்துட்டு தன்னுடைய தனித்த நிலையை இழந்துருச்சு. இதுக்கு மேலே ஏதாவது எதுவுமே செய்ய முடியாது. நான் வேணா நிவாரண பொருள் தரேன், தைலம் தரேன், முத்தரம் கொடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுமே தவிர வேறு எதுவுமே தர பண்ண முடியாது. அதெல்லாம் போயிடுச்சு இந்தியா. அதனால தான் இந்தியாவுக்கு என் ரெஸ்பான்ஸ் இவ்வளோ பெரிய தாக்குதலுக்கு பின்னாடி இது நடத்திய தாக்குதலுக்கு வந்துட்டு யாரும் ஸ்ரீலங்கா கூட இந்தியாவுடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கலையே. அவனுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது மோடி எல்லாத்தையும் தான் கொடுத்தாரு. இங்கே தமிழ்நாடு தான் கொடுத்துச்சு. ஆனால் அவன் எங்கே நின்னா, அவன் எப்போது போல நாயகழிவு நடுவீட்டில் வச்சாரன் அப்படின்ற ஒரு படம் முடிக்கிறாங்க. அவன் கடைசியில் இந்தியாவுக்கு எதிராக தான் இருந்தான். யாருமே கிடையாது. அதனால தான் இப்போ டெலிகேஷன் அனுப்புகிறோம். நாங்கள் செஞ்சதெல்லாம் நன்மை, நாங்கள் செஞ்சதெல்லாம் சரிதான், நாங்கள் சொல்கிறதெல்லாம் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் கொடுக்கல அனுப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா எதுக்காக இதுதான்? நீ சர்வதேச அளவில் ஒரு அணிசாரா கொள்கை கடைபிடிச்ச, இப்படியாப்பட்ட ஆதிக்கத்துக்கு எதிராக பண்ண, அணிசார நாடுகள் இருந்த வரைக்கும் இந்தியா பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு நீ இஸ்ரேலுக்கு போக முடியாது, ஸ்டாம்ப்லேயே அடிச்சிருக்கோம், இஸ்ரேல் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கிடையாது அப்படின்னு. என்கிட்ட இருந்த பழைய பாஸ்போர்ட்டு 80களில் எடுத்த பாஸ்போர்ட்டு கிடையாது அப்படின்னு. இப்போ அப்படிலாம் இல்லை. இஸ்ரேல் தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாம் கொடுக்கும், எல்லாம் வாங்கணும், அப்படிதான் அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இந்தியாவுடைய கருத்து அப்படின்றது மதிக்கிறதுக்கு நீங்களாவது ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்காக சொல்லலாம். மற்றபடி வர ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக சார். தொடர்ந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். இல்லை, இந்த அழிவினுடைய ஒரு மோசமான ஒரு பாட வரலாறு ஒரு உணர்த்துது என்னென்னா, உக்கிரமாக தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு அழிக்கிறவங்க தடயம் இல்லாத அழிச்சு போவாங்க. உதாரணத்துக்கு ஹிட்லர் எடுத்துக்கங்க, முசோலினி எடுத்துக்கங்க. பெரிய அளவுக்கு வெற்றியை தேடி தந்தார். ஆனால் கம்யூனிஸ்ட் ரிஜிமே ரஷ்யாவில் இல்லை, அழிஞ்சு போச்சு. இங்கே இருக்க ராஜபக்ஷ எடுத்துக்கங்க, துரத்தப்பட்ட நாட்டை விட்டு இப்படி தான் ஆகும். ஸோ இஸ்ரேலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை சந்திக்கும். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.